ஒரு 40 வருஷமா இருக்கும். 50 வருஷமா பார்க்குறேன். 50 வருஷம் வரலையும் ஜோதிடம் பார்க்க. கருநாக்கு ஹனுமார் வாக்கு. ஆஞ்சநேயர் சிரசில் இருந்துன்னு ஒரு பிரகலமான ஒரு பெயர் வந்தது. சாமுத்ரிகா லட்சணம் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தருடைய உருவத்தை வச்சுண்டு அவருடைய வாழ்க்கை இது மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம். அதுவும் உங்களுக்கு தெரியுமாமே? இது மாதிரி யாருக்காவது உருவத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய, அதாவது இந்திய நாட்டுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள். ஐயா, இப்போ எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? இந்த வருஷத்துக்கான பலன் ஏதாவது கணிச்சிருக்கீங்களா? 1/1/2026 ஆண்டு கணிக்கும் போது சுக்கிரன் கமா சூரியன் கமா புதன் கமா லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அவன் அரசியல்வாதி என்பது சொல்ல முடியும். அன்பார்ந்த நண்பர்களே, இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சேர்ந்தங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் இணையிறோம். இந்த கிராமத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு ஜோதிடர் கலியமூர்த்தி அப்படின்னு பெயர். அவருடைய நேர்காணலுக்காக தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த பக்கம் வந்தாலே எல்லாருக்குமே அவர் தெரியும், ரொம்ப பிரபலமானவர். இங்கே ஒரு போர்டே ஒன்று இருக்கு, ஹனுமார் வாக்கு கரு நாக்கு அப்படின்னு. கலியமூர்த்தி ஜோதிடர்னு சொன்னாலே எல்லாருமே வழியே சொல்லிடுவாங்க. இவர் பார்க்காதவர்களே கிடையாது. இவருக்கு ஜோதிடமும் தெரியறது. இன்ட்யூட்ரி பவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அருள் வாக்கு அதுவும் இவரிடத்துல வெளிப்படுறது. அது தவிர ஒருத்தரை பார்த்தே அவர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு திறமையும் இவருக்கு இருக்கு. சாமுத்ரிகா லட்சணங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த லட்சணத்தை கொண்டே இவர்கள் இப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய கலையிலையும் இவருக்கு நிபுணத்துவம் இருக்கு. கைரேகையும் ரொம்ப நல்லா பார்க்கிறார். அவருடைய ஒரு நேர்காணல் பார்ப்போம் இப்போ. வணக்கம் ஐயா, இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளர்க ஜோதிட கலை. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எவ்வளோ வருஷமா ஜோதிடம் பார்க்குறீங்க? எந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சிங்க? நான் 14 வருஷம் வயதிலேருந்து பார்க்குறேன். 14 வயதுலேருந்து. 14 வயதுலேருந்து எவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்க? இப்போ இன்ற வரையிலும் பார்க்கக்கூடிய காலத்தை கூட்டிக்க வேண்டியதான். ஆண்டு எவ்வளோ, ஒரு 50 வருஷம், ஒரு 40 வருஷமாக இருக்கும். 50 வருஷமாக 50 வருஷம் வரையிலும் ஜோதிடம் பார்க்குறேன். அறிமுகத்திலேயே சொன்ன மாதிரி கருநாக்கு ஹனுமார் வாக்கு அப்படின்னு தான் உங்கள் போர்டே சொல்லுறது. இந்த பேட்டையிலையும் நீங்கள் அப்படி தான் ரொம்ப பிரபலமாகவும் இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஜோதிடம் தேவைப்படுறது, எவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த இன்ட்யூஷன், இந்த அருள் தேவைப்படுறது? ஜோதிடத்தை தொட்டுக்கிறதுக்கு வச்சுப்பீங்களா, இல்லை இந்த அருள் வாக்கை தொட்டுக்கிறதுக்கு வச்சுப்பீங்களா? எது உங்களுக்கு பிரதானம்? உங்களுக்கு இந்த அருளும் எப்படி கிடைச்சிது? 14 வயதில் டீ கடைக்கு நான் பால் எடுத்துகிட்டு போகிறது உண்டு. 14 வயதில் ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஒரு ஆஞ்சநேயர் என்னுடைய சிரசில் உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணுறது. ஆசீர்வாதம் பண்ணதுலேருந்து கிராமமாக இருப்பதால், டீ கடையும் இருப்பதால், ஆஞ்சநேயர் சிரசில் இருந்துன்னு ஒரு பிரகலமான ஒரு பெயர் வந்தது. அப்போ தான் சிலர் பேர்கிட்ட குழந்தைகள் இல்லாதவங்களுக்கும் சில திருமணம் ஆகாதவங்களுக்கும் அந்த 14 வயதிலே நான் அருள்வாக்கு சொல்ல தொடங்கினேன். அருள்வாக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஒருவரை கூப்பிட்டு உன் கையில் இருக்கிற கல்லை பொறுக்கிட்டு வான்னு சொல்லுவேன். அவர் அந்த கல்லை பொறுக்கிட்டு கையில் வைத்து கொண்டு என்னை எத்தனை கல்லுன்னு கேட்பார். நான் 12 கல் 9 கல்லுன்னு சொல்லுவேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நல்ல பலன் கிடைச்சிது. எப்படி கிடைக்கிது? ஒரு 20 வருஷம் குழந்தைகளே இல்லாதவங்களுக்கு நான் சொன்ன வாக்குப்படி குழந்தை பாக்கியம், ஆண் வாரிசே இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு ஏற்படக்கூடிய அமைப்பு, கிராமமாக இருப்பதால் டீ கடையில் உள்ள சார்ந்தவங்கள் பூரா அருள்வாக்கு ஜோதிடர் வர்றாருன்னு இளம் வயசுலேயே எனக்கு ஒரு பட்டத்தை கிராம மக்களால் கொடுக்கப்பட்டது. எந்த கிராமம்? இதே கிராமம் தான், எடக்குடி என்ற கிராமம். அந்த எடக்குடி என்ற ஒரு கிராமத்தில் இந்த வாக்கு எனக்கு அவங்களால் மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். ஏன் நான் ஜோதிடம் கற்றுக்கக்கூடாதுங்கிற ஒரு அமைப்பில் ஏற்படுத்தி 18வது வயதில் என்னுடைய குருநாதர் என்று சொல்லக்கூடிய குருசாமி என்ற குருநாதர், அவர் அதே ஊரை சேர்ந்த பெருஞ்சேரியில் உள்ளார். அவரோட போய் அணுகும் போது சொன்னார், வார்த்தைகள் உனக்கு தெளிவான முறையில் ஒலிக்கிறது, நீ சொல்லக்கூடிய பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில கிரகங்கள், ஜாதகத்துடைய கிரகங்களை சற்று கற்றுக்கொண்டால்
உனக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும், புகழாக இருக்குன்னு அந்த குருநாதர் என்கிட்ட சொன்னார். அப்படின்னு ஒரு நாளை குறிப்பிட்டு நான் கேஸ்வை ஸ்கூல், மங்கநல்லூர் கேஸ்வை ஸ்கூலில் 11வது வரையும் படிப்புக்குள்ள நான் அந்த 18வது வயசில் அவர்கிட்ட அணுகும்போது அவர் சில ஜோதிட நுணுக்கங்களை என்கிட்ட சொல்லிக் கொடுத்தார். அந்த வயசுலேயே சொல்லிக் கொடுத்தார். அப்போ சொல்லும்போது, நீ ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது கிரகங்களுடைய 3, 6, 8, 12ஆம் இடம் மறைஸ்தானத்திலேயே அமைப்புகள் எப்படி இருக்குங்கிற வாக்கு ஒளி, ஒரு லக்னத்தை மையமாக கொண்டு ஜாதக பலனை நீ சொல்லு, ராசியை மையமாக கொண்டு சொன்னாலும் பலன் சுமார். உயிராகிய லக்னத்தை வச்சு பலன் சொல்லுமானால் மிகப்பெரிய வாக்குப்பிறகளை ஏற்படும்னு அன்னைக்கு குளத்து தண்ணீர் நிற்க வச்சு அந்த குருநாதர் என்கிட்ட ஒரு சத்திய வாக்கு பெறப்பட்டார். இந்த 18 வயசுலேருந்து சென்னையில் இருந்து துல்லிதமான சில மிக முக்கியமானவர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு 21 வயசுக்குள்ளே நல்ல தடமான முறையில் ஜோதிட நான் ஆனேன். அதன் பிறகு என்னுடைய கிராம மக்கள் கொடுத்த அருள்வாக்கு என்ற ஜோதிடத்திலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருள்வாக்கு ஜோதிடர் ஸ்ரீ கலியமூர்த்தி என்ற பட்டத்தை அந்த குருநாதே கொடுத்தார். குருநாதர் எப்படி கொடுக்கிறார்? ஆஞ்சநேயருடைய அனுகிரகங்கள் ஏற்பட்டதுடன் அந்த குருநாதர் என தண்ணீரை சத்தியம் வாங்கி, நான் கொடுக்கப்பட்ட பட்டம் உனக்கு குருநாதருடைய பட்டம் உலகமெங்கும் ஒழிக்கக்கூடிய வாய்ப்பும் எங்கு சென்றாலும் பேர் புகழோட ஏற்படுத்தும் என்று ஆஞ்சநேயர் அருள்வாக்கு ஜோதிடர் கலியமூர்த்தி என்று அவர் கொடுத்த பட்டம்தான் இன்னைக்கு எனக்கு புகழோடு இருக்குது என்பது என்ற கருத்து. உங்களுக்கு வந்து இந்த அருள் வாக்கு அப்படிங்கிறது எப்படி உண்டாச்சு? உங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது அது எப்படி வேலை பார்க்கும், அதுவும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் வந்து ஹனுமாருடைய ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் அருள் வாக்கு வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஒருத்தர் உங்களை கேள்வி கேட்கும்பொழுது அந்த காலத்துலேயும் சரி இப்பயும் சரி, இப்போ எவ்வளோ கல்லுன்னு கையை மூடி வச்சுட்டு கேட்பார் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த பதில் எப்படி உங்களுக்கு தெரியும்? மனசில் தோணுமா, காதில் கேட்குமா? அந்த பதிலை நீங்கள் எப்படி உணருவீங்க? எனக்கு ஒலிக்கக்கூடிய இரு காதிலும் ஒலிக்கக்கூடிய சத்தம், ஒரு ஓசை என்ன அறியாமல் வரக்கூடிய ஓசை வரும். அந்த ஓசை அவங்க கேட்கக்கூடிய பதிலுக்கு தகுந்த முறை ஓசை வரக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஜோதிடம் குருநாதர்கிட்ட நான் கற்றுக்கொண்டாலும் என்ன தெய்வமாகிய அனுகிரகமாகிய ஆஞ்சநேயர் அவர் சொல்லுவார், என்னுடைய இதயத்தில் இருந்தும் என்னுடைய வாயு அமைப்பில் இருந்தும் என்னை அறியாமல் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு வலுவான சக்தியை, வலுவான ஊக்கத்தை அந்த பகவான் கொடுத்துருக்கார். அது மூலமாக சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. இந்த ஜோதிடம் பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதக கட்டம் பார்க்கும் பொழுது, இந்த அருளும் நம்ம கூட இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான், ஒரு சாதகமாக தானே இருக்கு. குருநாதர்கிட்ட போய் சென்ற போது தான் கிரகங்களுடைய தன்மைகள், 9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், உலகத்தில் யார் பிறந்திருந்தாலும் இதுக்கு கட்டுப்பட்டவர்கள். குருநாதருடைய சொல்லக்கூடிய சொல்லின் அனுகிரகப்படி 9 கோள்களில் 7 கோள்கள் மட்டும்தான் 12 கட்டத்தில் பலன் கொடுக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. பாக்கி எஞ்சி இருக்கக்கூடிய கிரகங்கள் 2 கிரகங்கள் சாய கிரகமான ராகு கேதுக்கு கட்டத்தில் சொந்த இடங்கள் இல்லை. எந்த வீட்டில் அது இருக்காரோ அவர் தான் அவருக்கு உரிய வாய்ப்பு. இந்த 7 கிரகத்திலையும் உச்ச நிச்சம், ஆட்சி உச்சம், பார்வஸ்தானம் கிரகங்கள் இப்படி இருந்தால் இதுதான் செய்யுங்கிற ஒரு அமைப்பு எல்லாமே என்னுடைய குருநாதருடைய வாக்குப்படி ஜோதிட தன்மையில் சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே என்னுடைய வாக்குப்படி லக்னத்தை மையமாக வைத்து லக்னத்துக்கு 3, 6, 8, 12ஆம் இடம் மறைஸ்தானத்துடைய கிரகங்கள் எந்த தன்மையில் உண்டு, 9 கிரகங்களில் நீச்சம், உச்சம், ஆட்சி அந்த கட்டத்தில் எப்படி அமையப்பட்டிருக்கு, அந்த அமைப்பு படி கிரகங்கள் படியும் சொல்லக்கூடிய ஆற்றல் தன்மை, தெய்வத்துடைய அனுகிரகமும் என்ற குருநாதருடைய அனுகிரகமும் எனக்கு அமைந்து இருப்பதால் நான் ஒரு மிகப்பெரிய வாக்கு பிரகலயமான ஆகிறதுக்கு இது ஒரு காரணம்.
மயிலாடுதுறை சுற்றி ஒண்டி தான் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்குறீங்களா, இல்லாட்டி மயிலாடுதுறையை விட்டு மெட்ராஸ் தமிழ்நாடு விட்டு வெளி மாநிலங்களுக்கும் நீங்கள் போய் ஜோதிடம் சொல்லுவீங்களா? நான் பார்க்கக்கூடிய ஜோதிட கலைகள் 21வது வயசிலே சென்னையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, கர்நாடகத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, ஆந்திராவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் அத்தனை மாவட்டங்களில் போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. என்னுடைய இந்த 67வது வயசில் அவ்வளோ பாக்கியங்களை ஜோதிட கலையினால் பிரகலமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் மட்டும்தான் கருணாக்கு ஜோதிடர் என்ற பட்டத்தை விட சென்னையில் மறைமுகமான எத்தனையோ உயர் அமைப்புகளை ஏற்படுத்தி சில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள், இந்த அமைப்புகளை நான் மிக பிரகாரமாக பேசியிருக்கிறேன். சுருக்கமாக உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு, மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேஷத்துக்கு செவ்வாய் அதிபர். அந்த செவ்வாய், அந்த குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் பாகிஸ்தானது குரு செவ்வாயோட சேர்ந்திருந்து நான் சொன்ன வாக்குப்பளிகளமான உலகத்தில் அளவு மிகப்பெரிய புகழை அவர் அடைஞ்சிருக்கார். ரிஷபராசிக்கு சனி பகவான் சுக்கரனுடன் சேர்ந்து அவர் கூட்டு கிரகமாக இருக்க அமைப்பில் அவரை பல தொழில்களை அமைக்க சொல்லி பல கம்பெனி நிர்வாகங்கள், பல தொழில் அமைப்புகள் அப்படி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வாக்கு பிரகலியம். மிதன ராசி ராசியாதிபதி புதன் அவர் லக்னத்தில் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்துக்கூடிய புதன் அவர் கேந்திரனை ஏறியிருந்தால் இந்த ஜாதகர் படி நீ ஒரு IAS அதிகாரி ஆக முடியும், நீ பெரிய ஒரு தொழில் அதிபர் ஆக முடியும், நீ ஒரு பேராசிரியர் ஆக முடியும், உலகத்தோட ஒரு சொல்லு எங்கே பார்த்தாலும் ஒலிக்கும், ஒரு மிகப்பெரிய பேச்சு தலைமை இருப்பன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. கடகராசிக்கு ஆட்சி பெற்ற சந்திரனோட சனி பகவான் சேர்க்கை சேரும்போது உன்னுடைய எவ்வளவு கடின உழைப்புகள் இருந்தாலும் நீ உயரக்கூடிய பலன் உன் ஜாதகத்தில் இருக்காது, நீ துன்பங்களே அதிகம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு கிரகங்களை ஜோதிடத்தில் வகுத்து கொடுத்துருக்கேன். சிம்ம ராசிக்கு ராசாதிபதியாக சூரியன், புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் நீ அரசியல்வாதி, நீ அரசியலில் பெரிய பதவிகள் ஏற்படுத்தும், நீ மிகப்பெரிய அமைச்சர் ஆகக்கூடிய அமைப்பு, மாநில அமைச்சரை விட மத்திய அமைச்சர் கூட ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தணும் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கிற. இது சிம்மத்துக்கு நீங்கள் வந்து புதன், சூரியன், சுக்கிரன் சொல்கிறீங்க. எப்பயுமே பொதுவாகவே அவங்க 3 பேரும் சேர்ந்து தானே இருப்பாங்க. சுக்கிரன் கமா சூரியன் கமா புதன் கமா லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அவன் அரசியல்வாதி என்பது சொல்ல முடியும். எந்த லக்னத்துக்கு இப்போ நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ துலா லக்னத்தை எடுத்துங்க, இல்லை விருச்சக லக்னத்தை எடுத்துங்க, இல்லை தனுசு லக்னத்தை எடுத்துங்க. ஒரு ஜாதகனுக்கு சூரியன் புதன் இப்போ அண்மையில் இருக்கக்கூடிய வரக்கூடிய சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு கூட இப்போ அண்மையில் பேசக்கூடிய வாய்ப்பு. அவங்களுக்கு சூரியன் புதன் கேது சம்மந்தப்பட்டிருக்கார். அவங்களுக்கு அரசியலையும் திரை உலகத்திலையும் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடியவங்க. கேது அந்த இடத்துல இருப்பதால் சில குழப்பங்கள் வரும், அது நாளடைவில் தெளிவு ஏற்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய இவ்வளோ கிரகங்கள், அதாவது ஐயா இருக்கக்கூடிய அவங்க எதிர்க்கட்சி தலைவர் கூட சூரியன் புதன் தான் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. இப்படி உங்களுக்கு ஜாதகம் வந்து பலவிதமான முறையில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வாய்ப்புனால் லக்னம் எதாக இருந்தாலும் அதை பற்றி அமைப்பு வந்து குறைவு. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு லக்னமாக பார்த்துட்டே வந்தோம். ஆமாம், 4 லக்னம் பார்த்தாச்சு. சிம்ம லக்னத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். சிம்ம லக்னத்துக்கு என்ன சொன்னீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருந்து எங்க வேணா இருக்கட்டும், எந்த இடத்துனாலும் இருக்கட்டும். நான் என்ன கேட்டேன்னா பொதுவாக ஒரு வருஷத்துல ஒரு பாதிக்கு மேல இந்த அவன் ஜனகாலத்துல பிறக்கும் போது 3ஆம் ராசிநாதன் மேஷ ராசிக்கு 3ஆம் அதிபதி புதன். மேஷம் இருக்கட்டும், நம்ம சிம்மத்தை பத்தி பேசினோம். இல்ல சிம்ம ராசி, சிம்ம ராசியுடைய ராசியாதிபதி சூரியன். சரி, அந்த சூரியன் இந்த ஜாதகம் 3க்கும் 4க்கும் 5 6 கூடிய புதன், 2 11 கூடிய புதன், 2 சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துடைய சிம்ம ராசி, அந்த 2க்கும் 11 கூடிய புதன், அந்த சுக்கரனுடைய சேர்க்கை எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அரசியலுடைய முக்கியஸ்தராக ஆக முடியும். சரி, பல ஜாதகங்களை பார்த்து நான் சொல்லியிருக்கேன். சரி, ஸோ சிம்ம லக்னம்
இந்த 3 கிரகங்கள் வந்து பொதுவாக சேர்ந்து தான் இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க அந்த 12 கட்டத்தில் எதில் வேணால் இந்த 3 கிரகங்கள் இருக்கட்டும், சிம்ம லக்னத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசியலில் ஒரு யோகம் இருக்குது. அரசியல் யோகம் உண்டு. சரி, அது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்களேங்க. சிம்ம ராசி 1ஆம் ராசி. சிம்மங்கிறது 1. 11 கூடிய புதன், 2 கூடிய புதன், 11 கூடிய லாபஸ்தானாதிபதி புதனும் பாகிஸ்தானாதிபதி புதனும் இந்த ஜாதகம் எந்த இடத்துல சுக்கிரனோட சம்பந்தப்பட்டு அந்த அமைப்புகள் ஏற்படுமானால் அவங்க அரசியல்வாதி என்பது சொல்ல முடியும். அடுத்தது பார்க்கலாம். கன்னி. கன்னி ராசிக்கு ஜாதகருக்கு 6ஆம் அதிபதி புதன். ராசிக்கு கன்னிக்கு 6ஆம் அதிபதி புதன். ஒரு ஜாதகருக்கு லக்னமோ இல்லை ராசியோ. கன்னி ராசியாதிபதி புதன். ராசியாதிபதி புதன் உச்சம். கன்னிக்கு ராசியாதிபதி புதன் உச்சம். அந்த உச்சம் பெற்ற புதன் சில ஜாதகங்களுக்கு லக்னத்திலே உச்சம் படுவார். கன்னியா லக்னமாகவே இருக்கும். அப்படி லக்னத்திலே கன்னியா லக்னத்தில் உச்சம் பெற்றால் நான் சொன்ன பலன் ஒரு ஐஎஸ் அதிகாரியாகவும் ஒரு பேராசிரியராகவும் உலகமே போற்றக்கூடிய நாக்கு வன்மை உடவும் குரல் வன்மைகள் உள்ளவளும் இருக்கக்கூடும் என்பது அமைப்பு. துளாராசி ராசியாதிபதி சுக்கிரன். அந்த ராசியாதிபதி சுக்கிரன் வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புப்படி 3ஆம் இடத்துக்குரிய குரு, ராசிக்கு 3ஆம் இடத்தோட குரு. சுக்கிரனும் குருவும் ஒரு ஜாதகருக்கு ஒரு லக்னத்துக்கு அமைஞ்சு இருக்குமானால் கலைத்துறையில் நாட்டியத்துறையில் பல உலக புகழில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சமான ஒரு துறையை அவங்க அடைய முடியும். அதாவது இங்கே சுக்கிரன் வந்து 8 குடையவராக போயிடுவார், குரு 6 குடையவராக போயிடுவார். அது பரவாயில்ல, அதை பற்றி பேலி இல்லை. சரி, 3 கூடிய குரு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய லக்னாதிபதியாக இருக்கப்பட்ட சுக்கிரன். சரி, இந்த லக்னாதிபதியாக இருக்கப்பட்ட சுக்கிரன் குருவும் சுக்கிரனும் சேர்க்கை இருக்குமானால் நாட்டியம், டான்ஸ், கலை, 64 கலை, 6 மருத்துவம், 24 செல்வம், 8 வாடு, 16 சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அத்தனை அமைப்பையும் பெறக்கூடிய ஆற்றல் உடையவர். விருச்சக ராசி. ராசிக்கு வரக்கூடிய 3ஆம் இடத்துடைய சனி, 4ஆம் இடத்துடைய சனி, செவ்வாயோட சனி சேர்க்குமானால் அந்த ராசி அந்த லக்னத்திலேயே அந்த ராசியிலே சேருமானால் நரம்பியல் வியாதிகள், உடல் வியாதிகள், ஆரோக்கியம் குறைவுகள், பல சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தும். காலம் முழுவதும் வைத்தியத்துக்காகவும் மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலையும் ஆரோக்கியம் குறைவாகவும் ஒரு சங்கடமான வாழ்க்கையில் திருப்தி இல்லாமலும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமலும் ஒரு கட்டட அமைப்புகளை சிறப்பான முறையில் அமைக்க முடியாமலும் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். தனுசு ராசி. 4ஆம் அதிபதி குரு, 4 அதாவது 1க்கும் 4க்கும் உடைய குரு ஆட்சி. அந்த ஆட்சி பெற்ற குருவோட 5ஆம் அதிபதி செவ்வாய் சேர்ந்திருந்தால், அந்த குருவோட செவ்வாய் சேர்ந்திருந்தால், குருவும் செவ்வாயும் ஒரு லக்னத்தில் சேர்ந்தோ ஒரு ராசியிலே சேர்ந்து இருக்குமானால் லக்னத்துக்கு சேர்ந்தால் உலக நாடுகளில் எந்த மூல முடுக்கலையும் பலவிதமான தொழில்களை அமைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பல ஆட்களை வச்சு நடத்தக்கூடிய ஆற்றலும் உண்டு. பல கம்பெனி நிர்வாகங்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். பல ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் இந்த அமைப்புகளுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தும். மகர ராசி. ராசியாதிபதி அந்த ராசி அதிபர் சூரியன் சனி வரக்கூடிய ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ அவன் உச்சம் பெறுமானால் மகர ராசிக்கு ராசியாதிபதி சனி இருக்கக்கூடிய ரிஷப ராசியுடைய உச்சமோ துலா ராசியுடைய உச்சமோ ஒரு ஜாதகருக்கு அமையுமானால் அவர் அவர் அதிகாரம் பண்ணக்கூடிய ஆற்றல் தான். அவர் ஒரு தலைவனாகவே இருக்க முடியும். ஒரு நாட்டுடைய தலைவனாக இருக்க முடியும், ஒரு மாநிலத்து தலைவனாக இருக்க முடியும், ஒரு இயக்கத்துடைய தலைவனாக இருக்க முடியும். மிகப்பெரிய ஒரு தலைவனுங்கிற பட்டத்தை அது கொடுக்கும். கும்பராசி. ராசியாதிபதி சனி 1ஆம் இடம். ராசிங்கிறது கும்பராசிக்கு 1. அந்த வரக்கூடிய காலகட்டத்தில் 3ஆம் இடத்தோட செவ்வாயோட சேர்ந்து ஒரு சனி செவ்வாயை சேர்க்க ராசியோட சேருது. அவன் எத்தனை குடும்ப வாழ்க்கை அமைச்சாலும்
திருமண அமைப்பில் ஒரு சுகமான பலன்களை ஏற்படுத்தாது. அடித்தடி, சில முரட்டுத்தனமான பேச்சு, முரட்டுத்தனமான செயல், செய்கிற வார்த்தைக்கு மற்றவங்க கட்டுப்படணும். எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும் அது உடச்செய்யக்கூடிய ஆட்கள் அவருக்கு உண்டு. அந்த செவ்வாய் ராசிநாதனுடைய செவ்வாய் சனி சேர்ந்தால் சட்டத்திட்டங்கள், கோர்ட்டு வழக்குகள், காவல்துறைகள், பல எண்ணற்ற வேதனைகள் எவ்வளவு வந்தாலும் அவர்தான் தலைமையாக இருந்து நடத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்தும். யாராலும் எது சாதிக்க முடியாத ஒரு அமைப்பை அந்த சனி செவ்வாய் ஏற்படுத்தும். மீனராசி ராசியாதிபதி ஜாதகருடைய வரக்கூடிய காலகட்டத்தில் 4ஆம் அதிபதியுடைய புதன், ராசி நாதனுக்கு 4ஆம் அதிபதியுடைய புதன், அந்த புதன் அந்த குருவோட சேர்ந்திருந்தால், ஒரு ஜாதகன் லக்னத்திலேயோ ஒன்றில் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் ஒரு சயின்டிஸ்ட் ஆவார். ஒரு உலக நாட்டில் என்ன நடக்குமோ அதை அவரால் துல்லிதமாக சொல்ல முடியும். நாளைக்கு மழை வருதுன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் கூட அவருக்கு ஏற்படுத்தும். உலகத்தில் இல்லை பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும்னு சொல்ல உணரக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய கால சூழ்நிலையை அந்த குரு புதன் சொல்ல முடியும். சென்ற இடமெல்லாம் அவருக்கு இரு கையை கூப்பி வணக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மிகப்பெரிய மகானா கூட இருக்க முடியும். பூஜை அனுகிரகங்கள், தெய்வ ஈடுபாடுகள் அனைத்தையுமே உணரக்கூடிய தன்மை அவருக்கு ஏற்படுத்தும். மீன ராசிக்கு 1ஆம் இடத்தில் நாளுக்குடைய ராசி நாதனுக்கு 4ஆம் உடைய புதன் அந்த குருவோடு சேர்ந்திருந்தால் இந்த அமைப்புகளை ஏற்படுத்தும். சாய கிரகமான இருக்கக்கூடிய ராகு கேது, ஒரு லக்னத்தில் 1ஆம் இடத்தில் ராகும், 7ஆம் இடத்துல கேதும், ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகும், ஒரு 8ஆம் இடத்துல கேது இருக்குமானால் அவன் காதல் மன்னனாக இருக்க முடியும். காதல் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். காதல்லே அவனுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் மணக்கக்கூடிய பொண்ணை மணந்தே தீர்வங்கக்கூடிய ஆற்றல் வல்லாமை ஏற்படுத்தும். இந்த ராகு கேதுக்கு 1, 7, 2, 8 அமையக்கூடிய சாய கிரகம் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் இருந்தாலும் சரி, இந்த அமைப்பை இது ஏற்படுத்தும். 9, 7 கிரகங்களுடைய தன்மையும் 2 சாய கிரகங்களுடைய தன்மையும் இப்படிதான் ஒரு மனிதனுக்கு அமையும் என்பதை கருணாக்கம் ஜோதிட திட்டாட்டமாக சொல்ல முடியும் என்பது விதி. நீங்கள் இவ்வளோ பெரிய ஜோதிட பயணத்தில் நிறையா பிரபலங்களை சந்திச்சிருப்பீங்க. பிரபலங்களை பார்த்தவங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். அவங்களுக்கு நீங்கள் சொன்ன பலன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, குறிப்பிட்ட பேர்கள் மட்டும் சொன்னால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆக்கக்கூடிய ராஜகுமார், மிகப்பெரிய ஜெகவர பாண்டியன், இப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன பலன் சில என்னுடைய ஏரியாவில் பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில் போய் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சில பேர் சொல்லாமல் சிலருக்கு செஞ்சுருக்கேன். அவரை பேர்களை சொல்ல நான் விரும்பலை. என்னுடைய பேரை கேட்டாலே அத்தனை பேருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு புகழ் உள்ள ஜோதிடர். அமையக்கூடிய கால சென்னையில் தொழிலதிபர்கள், மோகன் தொழிலதிபர், ஒன்றுமே இல்லாத இருந்த ஒரு தொழிலதிபர். இள வயசுலேயே அண்ணா நகர், என்னுடைய வயசு 22 வயசு, அண்ணா நகரில் உள்ள ஏகே கிருஷ்ணமூர்த்தின்னு ஜெயலலிதா பேரவைத் தலைவராக இருந்தார், மாவட்ட தலைவராக இருந்தார். முதல்வராக இருக்கிறவங்களுக்கு பல பேர்கிட்ட ஜாதகத்துக்கு சொல்லியிருக்க பழிச்சிருக்கு. முதல்வர்களுக்கு கொஞ்சம் பழிச்சிருக்கு. நடிகராக உருவாக்கப்பட்ட விஜய் அவர்களுக்கும் ஒரு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு கடும் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கேன். ஐயா எடப்பாடி ஐயாவையும் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அதையும் கடும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். லட்சுமி நாராயணன் என்பவர் அந்த கழகத்துடைய பொறுப்பில், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 2026 சட்டமன்றத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அதாவது நடிப்பு திறமை உள்ள டி ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய மகன் ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது அவர் சதய நட்சத்திரம் கும்பராசி, இவர் உத்தர நட்சத்திரம் கன்னியாராசி. கருணாக்கு என்பது உங்கள் பையனுக்கு ஒரு கோலை எடுத்தோ ஒரு காவடி எடுத்தோ ஆடுமானால் மிகப்பெரிய உச்ச நிலைக்கு வருவார்னு சொல்லு. நடிகருடைய அமைப்பில் டி ராஜேந்திரனுக்கு சொன்ன வாக்கு பழிச்சிருக்கு.
எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த ராஜகுமார் அவர்களுக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆகிறது உறுதின்னு சொன்னது எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. எங்கள் மயிலாடுதுறையில் ஜெகவீர பாண்டியன் நீங்கள் எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும், மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு உயர்ந்த நிலை ஏற்படுத்தும்னு சொன்னது பாரதிய ஜனதாவில் ஒரு எம்எல்ஏ ஆனது நான் சொன்ன வாக்கு. மயிலாடுதுறை சேர்மனுக்கு நீங்கள் ஒரு பெரிய பதவி, சேர்மன் பதவி மயிலாடுதுறை வகிப்பீங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு பலன் ஏற்பட்டது. சென்னையில் அரசியல் பிரமுகமாக இருக்கக்கூடிய இளம் வயசுலேயே ஏக கிருஷ்ணமூர்த்திகிட்ட சொன்னது பழிச்சிருக்கு. இப்படி கட்சியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்களுக்கு சில சூதகமாக சொன்னதும் பழிச்சிருக்கு. என்ன சொன்னீங்க சூதனமாக? அதை சொல்லுங்களேன். சூதகமாக சொன்ன இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பில் இருந்தால் முதலமைச்சருக்கு நல்ல அமைப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பேசியிருக்கேன். நடந்திருக்கு.